வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2013ல ஒரு மனுஷன் ட்ரேடிங் ஆரம்பிச்சு அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு குளறுபடி ஆச்சு, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்க, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். 2013ல ஒரு பையன் காலேஜ் முடிக்கிறான். அவரோட நேம் தினேஷ்குமார். ஓகேங்களா? அவரு மதுரையில படிச்சு முடிச்சிருக்காரு. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன மேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டா, அவரு காலேஜ் படிச்சு முடிச்சோடனே அவருக்கு 2 வருஷம் வேலை கிடைக்கலையா. ஓகேங்களா? அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்தில் அந்த வேலையும் அவருக்கு கிடைக்காம போயிருக்கு. ஓகே, சரி, ஓகே. இவர் என்ன பண்றாரு, நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல என்ன இருக்கு, கொரோனா. ஸோ ஏன் ப்ரோ இப்படியா இருக்கு இவருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2015 வரைக்கும் வேலை எதுவும் ட்ரை பண்ண கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்த 2 வருஷம் 2017, 18ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்காரு. எந்த எக்ஸாம்லையும் ஒரு பாஸும் ஆகலை. கொரோனா வந்துருச்சு. சரி, ரைட்டு, போய் தொலைது அப்படிங்கிற மாதிரி கொரோனா முடிஞ்சு 2021ல ஸ்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே, நம்ம வீட்டுக்கு பாரமாக இருக்கக்கூடாது இவருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பக்கமாக 30 பக்கமாக வயசாகிட்டு இவரு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் படிக்கக்கூடாது, பார்ட் டைமாக ஜாபுக்கு போகலான்னு சொல்லி பார்ட் டைமாக ஜாபுக்கு போய் அந்த ஒரு அப்போ வந்து கம்மி தானே இல்லையா, என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10,000 12,000ங்கிற பார்ட் டைம் வர ஜாப்ல வர சம்பளத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே, அந்த சம்பளம் இவருக்கு பத்தலை, வேற இதில் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல டேட்டா என்ட்ரி, ஓகேவா, டேட்டா என்ட்ரி இதுக்கு 2,000 ரூபாய் கட்டியிருக்காரு. ஏமாத்திட்டாங்க. ஓகே, அடுத்த நம்பி காசு கட்டினா நம்ம ஏமாந்துடும், வேற இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இன்ஸ்டாகிராம் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் அது இதுன்னு ஒரு மண்டைக்குள்ள வந்திருக்கு. ஆனால் இவருக்கு தான் பேச தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது, கேமரா முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாதான். அதனால என்ன பண்ணியிருக்காரு, வேற ஏதாவது ஐடியா திங்க் பண்றப்ப தான் ட்ரேடிங் உள்ள வந்திருக்கு. ஓகேவா? ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ ப்ரோ கேபிட்டல், நம்மள மாதிரி 50,000 ரூபா 60,000 ரூபா தான் ஆரம்பிக்கல, வெறும் 3,000 ரூபா வச்சு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, ப்ரீமியம்லாம் அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? வெறும் 25 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி அந்த மாதிரி இருந்தாலே போதும், வாங்கிடலாம். ஓரளவுக்கு சில டைம்லாம் ஓகேவா, ஒரு 4,000 5,000 இருந்தாவே இந்த மணிலே நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்த டைம். ஓகேவா? 2020 21ங்கிற டைம்ல அப்போதான் என்ன இருக்கு, இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 3,000 4,000 வச்சு ப்ராஃபிட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அந்த 4,000 ரூபாயை இவர் ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 8,000 ரூபாயா மாத்திட்டாராம். கிட்டத்தட்ட கேபிட்டல்ல டபுள் பண்ணியிருக்காருங்க. டபுள் பண்ணிருக்கல, டபுளே பண்ணிட்டாரு. இப்போதான் அவருக்குள்ள ஐடியா தோணிருக்கு, நாம ஏன் கேபிட்டல்ல டபுள் பெருசு பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசனை அவருக்கு வந்திருக்கு. ஓகேவா? கேபிட்டலை பெருசு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டெய்லியும் இந்த மாதிரி வீடியோ வரணும் அப்படின்னா மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இடையூறுக்கு பண்ணிக்கவும், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் லோன் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லோனை வாங்கிட்டாரு. எவ்வளோ ப்ரோ லோனு, இவருக்கு பெருசாக இப்போ லோன் கிடைக்கல, வெறும் 30,000 ரூபா தான் லோன் கிடைச்சிருக்கு. அந்த 30,000 ரூபாய் இவர் தான் ஆக்சுவலி, இவருக்கு அந்த 30,000 ரூபானா 3 மாதம் சம்பளம். இவர் பார்ட் டைமாக 10,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. 3 மாதம் சம்பளம், 30,000 ரூபாய் லோனை வாங்கிட்டாரு. என்ன இருக்கு, அந்த 30,000 வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லாஸ் ஆகுது, லாஸ் ஆகுது, லாஸ் ஆகுது. அப்படியே லாஸ் ஆகி கடைசியில் வெறும் 6,000 ரூபா தான் இருக்கு. 6,000 வச்சு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதுல போடுறாரு. அந்த 6,000 ரூபாங்கிறது திரும்பவுமே கிட்டத்தட்ட 14,000 ரூபாயா மாறி இருக்கு. ஒரே நல்ல பொசிஷன் ட்ரேட் எடுத்துட்டாரு. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப கிட்டத்தட்ட அவரோட அமௌண்ட் டபுள் ஆயிருக்கு. சரியான குசி, போடு, நாம தான் இனிமேல் மார்க்கெட்ல மஜா பண்றோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கிறாரு. கேபிட்டல் 12,000 ரூபாய் இருந்துச்சா, அது 14,000 சில்லறையா மாறுது. ஓகே, பரவாயில்ல, நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிட்டோம், நாம தான் இனிமேல் சொல்லி திரும்பவும் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கே அறியாமல் ஓவர் ட்ரேடிங் பண்ணி அந்த 14,000 இருந்துச்சுல, அது மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு, காலி பண்ணிட்டாரு. ஜீரோ, கம்ப்ளீட்லி ஜீரோ. இப்போ லோனை ரீபேமெண்ட் பண்ணணும். வேலைக்கு இவர் போகிற சம்பளம் மாதம் ஆனால் அவங்க அம்மா செலவுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாம் பண்ணுறாரு தான். இப்போ லோனை அடைக்கணும். லோனை அடைக்கணும்னா இவர் மாதம் கட்டுற சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த லோனை அடைக்க முடியும். இல்லை அப்படின்னா அவர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 2021 இந்த சம்பவம் நடக்குது. 2023 ஆயிடுச்சான் அவர் அந்த லோனை முடிக்கிறதுக்கே. கிட்டத்தட்ட மாதம் இவ்வளோ கட்டி வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டினாரா, அசலை கட்டவே முடியல. ஓகேவா? அடிச்சு பிடிச்சி இந்த மனுஷனுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, ப்ராப்பராக படித்து உட்காந்து கிளியர் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் எக்ஸாமி குரூப் 4 கிளியர் பண்ணி முடிச்சிட்டார். 2024ல் இது நடக்குது. ஓகேங்களா?
லோனை ஃபஸ்ட்டு வேலையா அந்த லோனை நான் முடிக்கிறேன்னு சொல்லி அசலும் ப்ளஸ் இதுமாக கட்டி லோனை முடிச்சிட்டார். ஓகேவா? லோன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லோன்னா ஆன்லைன் லோனில் வட்டிக்கு வாங்கியிருக்காரு. அந்த கடனை அடைச்சி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், இப்போ அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டைமில் நான் 30,000 ரூபாய்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ப்ரோ. ஓகேங்களா? ட்ரேடிங்கு என்னன்னே தெரியாமல் பண்ணிட்டேன். சரியான ஐடி. அந்த 30,000 ரூபாங்கிறதே பெரிய காசு. இப்போ என்னோட சேலரியே எங்கேயோ இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அதுவும் ஸ்டாக் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில். பட் எனக்கு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மாறிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணாங்க. ஏன் ப்ரோ இவ்வளோ உருக்கமாக சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த மனுஷன் 30,000 ரூபா, ஓகேவா, 30,000 ரூபா கடனை கிட்டத்தட்ட 2 வருஷமாக அடைக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் அடைச்சி முடிச்சிருக்கான். வட்டி மட்டுமே கட்டிட்டு இருந்திருக்கான். ஓகேவா? அந்த குடும்பஸ்தன் படத்தில் அங்கங்கே வட்டிக்கு வாங்க வரல, கடைசி வரைக்கும் இதையே தானே அடைச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் 30,000 ரூபாய் அடைச்சிருக்காரு. இப்போ ஒரு லைஃப் எவ்வளவோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொன்னார். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்குன்னு சொன்னார்ல, 2 மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னார். ஒரு HDFC ஃப்ளெக்ஸி கேப்லையும் ஐசிஐசியோட நெஸ்ட் நிஃப்டி 50லையும் போட்டிருக்கேன் பிரதர். ஓகேங்களா? இந்த 2 எஸ்ஐபியும் மாதம் ஆனால் எனக்கு 8,000 ரூபா எஸ்ஐபிக்காக மட்டும் நான் ஒதுக்கிடுறேன் பிரதர் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சார். இப்போ பாருங்க, இந்த மனுஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 30,000 ரூபாய் கடனை 3 வருஷமா அடைச்ச மனுஷனுக்கு இப்போ சராசரியாக 10,000 ரூபா, ஓகேங்களா, எஸ்ஐபியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் ட்ரேடிங் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரி எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் சொன்னால் தாராளமாக நமக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, டாட்டா. மறக்காமல் வீடியோக்கு என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வரேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்லேயே இதை சொல்லிட்டு போங்க.